Hi friends, வணக்கம் and welcome back to Devi Press Kitchen. இன்னைக்கு பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. முருங்கைக்கீரை சூப் ரொம்பவே டிஃபரெண்டா இருக்கும். சோ செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் வந்திருக்கீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ ஒரு பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்துட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு 5 பேர் அளவுக்கு நான் சூப் செய்ய போகிறேன். ஸோ இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், 5 மீடியம் சைஸ் வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்துனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், 10 பூண்டு எடுத்திருக்கேன், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி, கல்பாசி, ஜாவித்ரி கொஞ்சமாக கிள்ளி எடுத்திருக்கேன், ஸ்டாரில் ஒரே ஒரு பூ மட்டும் கிள்ளி எடுத்திருக்கேன், பட்டை, 3 கிராம்பு, காரத்துக்கு பார்த்தீங்கன்னா மிளகு நல்லா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம். ஃபஸ்ட்டு இந்த எண்ணெய் சூடானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கிடச்சா மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருக்குங்க இந்த கீரை சூப், ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயம். அதுக்கப்புறம் கூடவே பார்த்தீங்கன்னா கரம் மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, ஜாவித்ரி, ஸ்டாரு, கல்பாசி, சோம்பு, சீரகம் எல்லாமே சேர்த்துக்கலாம். மிளகு சேர்த்துக்கோங்க, மிளகு தான் காரம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் சேர்த்துட்டு உங்களுக்கு பத்தலைனா சூப் குடிக்கும் போது கூட நம்ம பெப்பர் பவுடரை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சோம்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துருக்கேன், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கங்க தான் அங்கே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வதக்கிக்கோங்க எண்ணெயில். பூண்டு சேர்த்துக்கோங்க, ஒரு 10 பல் அளவுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதக்கிடலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஐட்டம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக கரிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் வெங்காயம் வதங்கும் போதே நீங்கள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க மற்றதெல்லாம். முருங்கைக்கீரையில் பண்ணும்போது தாங்க இந்த சூப் இன்னும் சூப்பராக இருக்குது. ஸோ மற்ற கீரை பற்றி எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ முருங்கைக்கீரையில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடச்சா. 3 தக்காளி பழம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஸோ இதே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இதிலே வெந்து பச்சை வாசனைலாம் போயிடணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நெய் சேர்த்துட்டிங்கன்னா சூப் நல்லா மணமாக இருக்குங்க. ஸோ அதனால் நெய் கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. ஸோ அது வதக்கிட்டே இருப்போம், எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக எடுத்துருக்கேன். இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது கூட இப்போ மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு மிளகா பத்தாது, அந்த மிளகு பத்தாதுன்னா நீங்கள் மிளகா பொடி சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம், உங்கள் ஆப்ஷன் தான். இல்லாட்டி நீங்கள் பெப்பர் பவுடர் கூட கடைசியாக கூட ஆட் பண்ணி குடிக்கலாம். ஸோ கல் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதிலே. ஸோ சூப்புக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கல் உப்பவே சேர்த்துக்கோங்க. ஸோ எண்ணெயில் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 5 பேருக்கு நான் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ 5 பேருக்கு ஒரு கிளாஸால் நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இது ஸோ தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கணுங்க. இது கூடவே நம்ம முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். க்ளோஸ் பண்ணி குக் பண்ணாதீங்க, ஓப்பன்லேயே குக் பண்ணுங்கள் கீரை போட்டுட்டு. ஸோ உப்புலாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்ச முருங்கைக்கீரை அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். ஓப்பன்லேயே இருக்கட்டும், க்ளோஸ் பண்ண தேவையில்லை. ரொம்ப குக் ஆகிடுச்சுன்னா கூட அந்த க்ரீன் கலர் போயிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இதை வச்சு நம்ம வெஜிடபிள்ஸில் கூட இதே மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். மற்ற கீரை எனக்கு தெரியல, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மற்ற கீரை. பட் முருங்கைக்கீரை ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா கொதி வந்துடுச்சு. இதை ஃபஸ்ட்டு ஃபில்டர் அவுட் பண்ணிடலாம். அந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வடிகட்டின இந்த இந்த வெங்காயம் தக்காளியில் நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபஸ்ட்டு வடிகட்டிட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இது கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நான் மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பட்டரில் கூட தாளிக்கலாம், இதெல்லாம் சேர்த்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட்டரில் கூட செய்யும் போது. ஸோ இதை மிக்ஸி கப்பில் போட்டிருக்கேன். இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்தளவு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த தண்ணியில் இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிட்டோன்னா சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மெத்தடில். ஸோ அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு காரம் பத்தலைன்னா மிளகு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க.
இல்லாட்டி மசாலா வதக்கும் போது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான முருங்கைக்கீரை சூப் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கொடுங்க. நன்றி.